இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரேசிங் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ட்ரேசிங் கிளாஸ்க்கு வந்து மெயினான விஷயம் ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு வரைய தெரியணும். அப்படி வரைய தெரிலனாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பின்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஆப்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பீகாக் ஆரி ட்ரேசிங் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அது ரிலேட்டடாக வந்து எனக்கு எல்லா ஸ்கெட்சிங்குமே வந்து வந்துடும். இதில் நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நம்ம எடுத்து இதில் வந்து நம்ம சேவ்ன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளேயே தான் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கும். நம்ம கேலரியில் சேவ் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை நான் சேவ் கொடுத்தா என்னோடய கேலரியில் சேவ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு டேரெக்டாக இது வந்து கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம கேலரிக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துடும். இதை நம்ம மேலே வச்சு வரையும் போது இந்த மாதிரி இப்போ நான் கை வைக்கும் போது அது வந்து இந்த மாதிரி வெளியே போயிடுது. ஸோ வந்து நமக்கு இது வந்து வெளியே போகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆப் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா பிக் அண்ட் இமேஜ் அப்படின்ட்டுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலர் எந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம ஜூம் இன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துக்கு வேணும், என்ன டைரெக்ஷனில் வேணும் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு ஸ்க்ரீனை வந்து கீழே லாக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஆடாது. இந்த இடத்த மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா சென்டர் பட்டன் அமுக்குனீங்கன்னா நமக்கு வெளியே போயிடும். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம பேப்பரை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ட்ரேசிங்கோட பேசிக் ஸ்டெப்பு. இது தெரிஞ்சால் போதும். நமக்கு ரஃபாக ட்ரா பண்ணுற இடத்துல ரஃபாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு பீக்காக்கு இல்லை ஒரு மேங்கோ மோட்டிஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் மோட்டிஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் சர்ச் பண்ணி கூட அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.